கம்பெனிஸ், என்பிஓஸ், செல்ஃப் ஹெல்ப் குரூப் அவங்களுடைய பொருட்கள் ஒரு 3 மாதம் அளவுக்கு இங்கே காட்சிப்படுத்தப்படுது. 4 ஸ்டால் இங்கே எங்களுடைய வளாகத்தில் அமைச்சிருக்கிறோம். இது வந்து என்னென்னா நம்மளுடைய கைவினை கலைஞர்கள், நம்மளுடைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், ஃபார்மா ப்ரொடியூசர் கம்பெனிஸ் இவங்களுடைய ப்ராடக்ட்ஸை மார்க்கெட் பண்ணி கொடுக்கணுங்கிற ஒரு நபரோட இனிஷியேட்டிவ்ஸ் தான் இந்த ஸ்டால் இன் மால் கான்செப்ட். நாங்கள் பல விதமான ட்ரைனிங்ஸ் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் ட்ரைனிங்ஸினோட பலனாக நிறையா பொருட்கள் உருவாகிவிட்டது. இந்த பொருட்கள் எல்லாம் மார்க்கெட்டிங் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணுங்கிற கான்செப்டில் தான் இன்றைய நிகழ்ச்சி, இந்த ஸ்டால் இன் மால் என்ற நிகழ்ச்சி தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிறோம். இதன் விளைவாக பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு 15 ஸ்டால்ஸ் 15 ஸ்டால்ஸ் வந்து ரொட்டேஷனில் வரும். அவருடைய பொருட்களை இங்கே ஒரு 15 நாள் வீதமாக, ஒவ்வொரு ஸ்டாலும் ஒரு 15 நாள் வீதமாக ரொட்டேஷன் பேசிஸில் அவங்க பண்ணி மார்க்கெட் பண்ணுவாங்க. இந்த வளாகம் வந்து நல்ல சென்ட்ரலான விளையாடுறதுனால இங்கே காட்சிப்படுத்துகின்ற பொருட்கள் எல்லாம் நல்லா மார்க்கெட்டிங் ஆகும்னு நம்புகிறோம். அதனால் இந்த ஸ்டாட்கள் வந்து சக்ஸஸ் ஆகணும். இந்த ஒரு முயற்சி, நபருடைய முயற்சி சக்ஸஸ் ஆகணும். உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் எம்பவர்மெண்ட்டுக்காக இங்கே மாத்திரம் இல்லை, நாங்கள் சுய உதவி குழுங்கிற கான்செப்ட் வந்து அது பெண்களுடைய எம்பவர்மெண்ட் தான், விமன் எம்பவர்மெண்ட் நோக்கி தான் அந்த திட்டங்களெல்லாம் போயிட்டு வருது. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இது அடுத்த கட்டமாக எங்களுடைய சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு திறன் மேம்பாட்டு, ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், லைவ்லிஹுட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 12,000 யூனிட்ஸ் என்டர்பிரைசஸ் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் உருவாகிட்டு இருக்கிறதா ரிஜிஸ்டரில் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் சொல்லுது. ஸோ இதுக்கும் மேலே சுய குழுக்களுடைய அமைப்பை இன்னமும் மேலே நோக்கி ஒரு கம்பெனியாக உருவாக்கணும் அப்படிங்கிற இதில் தான் நாங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸை இப்போ உருவாக்கி பண்ணிட்டு இருக்கோம். அது நீங்கள் சொல்கிற 400 கோடி அப்படிங்கிறது பல விதமான கட்டுமான பணிகள். அதாவது எங்களுடைய நிதி இருக்கும். நிதிங்கிறது RIDF, ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட், அது ஒரு ஃபண்டு. ஃபிஷரிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட், அது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நீடா அப்படிங்கிற ஒரு ஃபண்டு. பல விதமான நிதிகள் இருக்குது. அதாவது எல்லாமே கட்டுமான பணிகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கான ஃபண்ட்ஸ். இது எல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு 400 கோடி அளவில் சாங்ஷன் செய்யப்பட்டு பணிகள் போய்கொண்டிருக்கிறது. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா சாலைகள் அமைப்பது, பாலங்கள் அமைப்பது, மீன் சம்மந்தப்பட்ட ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபிஷிங் ஜெட்டின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப்மெண்ட்டுக்காக தான் இங்கே தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு 400 கோடி அளவில் ப்ராஜெக்ட்ஸ் இங்கே போயிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெவ்வேறு அரசு துறையில் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது போஸ்ட் டெவலப்மெண்ட்டாக ஃபிஷரிஸ் தான் அது உள்ள வரும். ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் சேர்த்து தான் அந்த ப்ராஜெக்ட்ஸ் கட்டுமான பணிகள்